மாமன்னன் படத்துல இந்த ஒரு ஃப்ரேம்ல இவர் கையில பழைய கட்சி கொடிக்கான சின்னம் வச்சு மோதிரம் போட்டிருப்பாரு. இதே இது செகண்ட் ஹாஃப்ல புது கட்சிக்கான சின்னம் வச்சு மோதிரம் போட்டிருப்பாரு. வடிவேலு நடிச்ச 2023ல ரிலீஸ் ஆன படம் மாமன்னன். இந்த படத்தோடைய ஹிடன் டீடைல்ஸ் தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோல ஸ்பாய்லர்ஸ் இருக்கும். ஸோ படத்தை பார்த்தவங்க இந்த வீடியோவை பாருங்க. இப்ப இந்த படம் நெட்ஃபிளிக்ஸ் ஓடிடில அவைலபிளா இருக்குது. வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. இந்த சீன்ல ரத்னவேல் வந்து என்ன சொல்லுவாரு அப்படின்னா, எங்க அப்பா வந்து உங்களை எல்லாருமே அடிமையா வச்சு எனக்கு கொடுத்தாரு. அதே மாதிரி நான் உங்களை எல்லாம் அடிமையா வச்சு என் பிள்ளைக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. இந்த டயலாக்க கனெக்ட் பண்ற விதமா ஃபிளாஷ்பேக் போர்ஷன்ல அவருடைய அப்பா வந்து வீட்டுக்குள்ள கூட வந்து உட்கார மாட்டாரு. வீட்டுக்கு வெளியிலேயே தான் உட்கார்ந்து பேசுவாரு. அப்ப கூட மாமன்னன் வந்து நிக்கிற மாதிரி தான் வந்து காமிச்சிருப்பாங்க. மாமன்னன்ங்கிற பேரை பிரசன்ல தான் கூப்பிடுவாங்களே தவிர ஃபிளாஷ்பேக் போர்ஷன்ல வந்து மண்ணு மண்ணு தான் கூப்பிடுவாரு. ஸோ இதெல்லாம் பார்த்து பார்த்து வளர்ந்த ரத்னவேல் வந்து சேர் இருந்தா கூட மாமன்னன்கிட்ட நிக்க வச்சுதான் பேசுவாரு. அதே மாதிரி நியூஸ் பேப்பர்ல ஒரு கட்சி போட்டோ போட்ட ஒரு பிக்சர் வந்திருக்கும். ஸோ அதுலயுமே வந்து ரத்னவேலுக்கு காலுக்கு கீழே தான் மாமன்னனுடைய போட்டோஸ் வந்து பேஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவர் வந்து என்னதான் கட்சியில இருந்தாலும் இவருக்கு கீழே தான் அப்படிங்கிற மாதிரி இந்த போட்டோ மூலமா கன்வே பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி எல்லாருடைய போட்டோஸும் கொஞ்சம் பெருசா இருந்தாலுமே இவருடைய போட்டோஸ் வந்து எல்லாத்தையும் விட குட்டி போட்டோவா தான் இருக்கும். இந்த இன்டர்வல் பிளாக்ல மாமன்னன் வந்து துணிஞ்சு வெளியில வந்துருவாரு அவருடைய அடிமைத்தனத்துல இருந்து. அப்படியே இதுக்கு பேரலா இவருடைய அரசியல் சீட்டுக்கு வந்து உடைஞ்சு போகுது அப்படிங்கிறத ரத்னவேல் வந்து இந்த போட்டோவை போட்டு உடைக்கிறது மூலமா ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. அந்த ஃபைட் சீன்ல வந்து குதிரை கத்துற சவுண்ட் எஃபெக்ட் கொடுத்திருப்பாங்க. ரத்னவேல் வந்து ராஜா மாதிரி இருப்பாரு. அந்த ஃபைட் சீன்ல குதிரை கத்துற சவுண்ட் இருக்கும். ஸோ ரத்னவேலோடைய இமேஜ் டச் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுக்கான ரெஃபரன்ஸா தான் குதிரை கத்துற சவுண்ட் எஃபெக்ட கொடுத்திருப்பாங்க. செகண்ட் ஹாஃப்ல ரத்னவேல் வந்து நம்மளுடைய பழைய கட்சியெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த கட்சி கொடியை தண்ணிக்குள்ள தூக்கி போடுவாரு. அப்ப அந்த கட்சி கொடி வந்து என்னதான் இவர்கிட்ட திரும்ப வந்தாலும் திரும்ப போகிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. இந்த சீன்ல ரத்னவேல் வந்து புதுசா ஒரு ஆளை தொகுதியில நிக்க வச்சிருப்பாரு. அப்ப உட்காரு பரவாயில்ல அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனா உட்கார மாட்டாரு. ஏன் உட்கார மாட்டாரு அப்படின்னா மாமன்னன் வந்து உட்கார்ந்ததுனாலதான் அவரை கட்சியை விட்டு தூக்கி விட்டாங்க அப்படிங்கிறதுக்காக இவர் வந்து எந்த இடத்துலயுமே உட்கார மாட்டாரு. இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் உட்காருன்னு சொன்னதுனால மட்டும்தான் உட்கார்ந்துருப்பாரு. பொதுவா எல்லா சீன்லயுமே கால் மேல கால் போட்டுதான் ரத்னவேல் வந்து உட்காருவாரு. அப்பதான் இவங்களுக்கு மேல நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. கட்சிக்காண்டி என்ன வேணாலும் பண்ணுவாரு அப்படிங்கிறதுக்கான ரெஃபரன்ஸா தான் கால்ல விழுக சொன்னாலும் உடனே விழுகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனாலும் அவருக்குள்ள அவமானம் வந்து கொஞ்சம் இருக்கும். கால்ல விழுந்திருக்கிறோம் அப்படிங்கிறத நினைச்சு அதுக்கான ரெஃபரன்ஸா தான் கால்ல விழுந்தும் ஒரு பிரயோஜனமும் இல்லாததுனால இவர் தான் கால்ல விழுக சொன்னாரு அப்படிங்கிறதுக்காக ஒருத்தரை போட்டு தள்ளிடுவாரு. ப்ரீ கிளைமேக்ஸ்ல மாமன்னன் வந்து ஜெயிச்சது ரத்னவேல் வந்து கீழே இருக்கிற மாதிரியும் மாமன்னன் வந்து இவருக்கு மேல இருக்கிற மாதிரியும் ஃப்ரேம்ல நிக்கிறது மூலமாவே யாரு ஜெயிச்சாங்க யாரு தோத்தாங்க அப்படிங்கிறத காமிச்சிருப்பாங்க. இந்த படத்துல கீர்த்தி சுரேஷோடைய கேரக்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லீலாங்கிற ரோல்ல பிளே பண்ணியிருப்பாங்க. லீலா வந்து கம்யூனிசத்தை ரொம்ப விரும்பக்கூடிய ஒரு ஆளா இருப்பாங்க. அதனாலதான் வந்து ஃப்ரீ எஜுகேஷன் கொடுப்பாங்க. அதே மாதிரி அவங்களுடைய போன்ல கம்யூனிசம் சின்னத்தை தான் வால்பேப்பரா வச்சிருப்பாங்க. அவங்களுடைய கிளாஸ்ல கூட சேம் குவேராவுடைய போட்டோ இருக்கும். அந்த போட்டோ தான் லீலா வந்து டிஷர்ட்லயும் போட்டிருப்பாங்க. இதுக்கான ரெஃபரன்ஸ் என்ன அப்படின்னா அதாவது இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அடுத்த ஜெனரேஷன் தான் நல்லா வரணும் அப்படிங்கிறத கனெக்ட் பண்ற விதமா இந்த போட்டோஸ கிளாஸ் ரூம்ல மாட்டியிருப்பாங்க. அதே மாதிரி கல்வி தான் வந்து சமூக மாற்றத்திற்கு ஒரு பேராயுதம் அப்படின்னு ஒரு டயலாக் எழுதியிருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ்னால மட்டும்தான் இந்த சமூக பிரச்சனையை தீர்க்க முடியும் அப்படின்னு நம்புற மாதிரியும் அதே மாதிரி கிளைமேக்ஸ்ல ஒரு கட்டத்துல மாமன்னன் வந்து ஓட்டு கேட்டு ஊருக்குள்ள போக முடியாம அடைச்சு வச்சிருப்பாங்க. அப்ப இந்த ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து வீடியோ கேமரா மூலமா எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அதிவீரன் வந்து ஒரு எம்எல்ஏ பையன் அப்படிங்கிறதுனால லீலா கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்து மகனை பத்தி லீலா கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் அடுத்த சீன்ல தான் லீலா வந்து அதிவீரன் கிட்ட பேசுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்ப அவங்க அம்மாவும் லீலாவும் பேசும்போது ஒரு சூரிய ஒளி வந்து அந்த வீட்டுக்குள்ள படும். அதே மாதிரி அதிவீரன் வந்து லீலாவுடைய படத்தை வரையும் போது அப்பயும் சூரியன் வந்து வீட்டுக்குள்ள படுற மாதிரி காமிச்சிருப்பாங்க.
சோ இந்த சூரிய ஒளி மூலமா இவங்க 2 பேருக்குள்ள லவ் வந்துருச்சு அப்படிங்கிறத கன்வே பண்ணியிருப்பாங்க. லீலாவுக்கு பேக்ரவுண்ட்ல யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த ஒரு சீன்ல லீலாவுடைய அம்மாவும், அப்பாவும் ஃபேமிலியா உட்கார்ந்து பேசுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த படத்துல உதயநிதி ஸ்டாலின் வந்து அதிவீரன்ங்கிற கேரக்டர்ல ப்ளே பண்ணியிருப்பாரு. அதிவீரன் வந்து பன்னி வளர்க்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஏன் பன்னி வளர்க்குறாரு அப்படிங்கிறதுக்கான ரெஃபரன்ஸா அவர யாருமே மனுஷங்கிற மாதிரி ட்ரீட் பண்ணாம பன்னி மாதிரி ட்ரீட் பண்ணியிருப்பாங்க. பதவியில இருக்கிறவங்க அடக்குமுறையில கையாண்டிருப்பாங்க. இது சின்ன வயசுலயே பார்த்ததுனால மனசுல ஆழமா பதிஞ்சிருக்கும். இதுக்கான ரெஃபரன்ஸா தான் ஃபிளாஷ்பேக்ல கிணத்துல குளிக்கிற பசங்கள கல்லால பன்னி மாதிரி விரட்டுறேங்கிற பேர்ல அடிச்சே கொன்றுப்பாங்க. அதனால தான் பெரியவனா ஆனதுக்கு அப்புறம் பன்னி வளர்க்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதிவீரன் வந்து சின்ன வயசுல இருக்கும்போதே அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இறந்து போயிருப்பாங்க. அதனால அவங்க அப்பாட்ட வந்து சொல்லும்போது அவங்க அப்பானால எந்த ஒரு ஸ்டெப்புமே எடுக்க முடியாது. சோ இவர் வந்து அடிமையா இருக்கிறதுனால தான் அவங்க அப்பா மேல கோவமா இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இன்டர்வல் பிளாக்ல அவங்க அப்பாவ சேர்ல உட்காருன்னு சொல்லும்போது, இல்ல உங்க அப்பா வந்து எங்க முன்னாடிலாம் உட்கார மாட்டாரு அப்படிங்கிற மாதிரி ரத்தினவேல் சொல்லியிருப்பாரு. அப்ப அதிவீரன் வந்து அப்பாவ பார்த்து ஒரு ஃபேஸ் ரியாக்ஷன் காமிப்பாரு. இன்னுமா நீ அடிமையா இருக்கிற அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாரு. செகண்ட் ஹாஃப்ல மாமன்னன் வந்து அதிவீரன் முன்னாடி தப்ப உணர்ந்து திருந்துவாரு. அப்ப கத்தி வந்து அதிவீரன் கிட்ட கொடுப்பாரு. அப்பையில இருந்து தான் அதிவீரன் வந்து அவங்க அப்பா கிட்டயே பேச ஆரம்பிப்பாரு. முதலமைச்சர் வந்து கொஞ்சம் பொறுமையா இரு அப்படின்னு ரத்தினவேல் கிட்ட சொல்லுவாரு. அப்ப பொறுமையா இல்ல அப்படின்னா, உன் கட்சி வந்து உன்ன விட்டு போயிடும் அப்படின்னு சொல்லும்போது, அப்ப அவருடைய மைண்ட்ல அவருடைய கட்சி கொடி வந்து கசக்கி கீழ தூக்கி போடுவாரு. கட்சிய விட்டு வெளியில போற மாதிரியே நினைப்பாரு. அதே மாதிரி இவ்வளவு வருஷமா அப்பா வந்து அடுத்தவங்க முன்னாடி நின்னுகிட்டே தான் இருந்திருக்கிறாரு. சோ இப்பயும் நிப்பாரோ அப்படின்னு அதிவீரனுடைய மைண்ட்ல போய்க்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் ரூமுக்குள்ள வந்து பார்க்கும்போது உட்கார்ந்து பேசுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. சோ ரத்னவேல் பக்கம் வந்து நெகட்டிவா போகும். அதிவீரன் பக்கம் வந்து பாசிட்டிவா இருக்கும். அதிவீரன் வந்து பன்னிய வரையும்போது அது ஒரு ஏஞ்சல் மாதிரி ரெக்கையெல்லாம் வச்சு சாந்தமான ஒரு பன்னியா வரைஞ்சு வச்சிருப்பாரு. இதே இது செகண்ட் ஹாஃப்ல நாய் வந்து பன்னிய கொன்றுக்கும். சோ நாய் வந்து வெறி புடிச்ச நாய் மாதிரி வரைஞ்சு, பன்னியையும் வெறி புடிச்ச பன்னி மாதிரி வரைஞ்சு வச்சிருப்பாரு. சோ இந்த டிராயிங் மூலமா அதிவீரனும் கோவமா இருக்கிறாரு, ரத்னவேலும் கோவமா இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி இந்த சீன்ல கட்சி ஆரம்பிக்கும்போது அதிவீரன் வந்து அவங்க அப்பாவுடைய ஷர்ட்ட ஒரு கெத்தா இருக்கிற மாதிரி ட்ரெஸ்ஸா கட் பண்ணி விடுவாரு. அதிவீரன் வந்து ரத்னவேல் கிட்ட நீ எவ்வளவுதான் துப்பாக்கி எடுத்து காமிச்சாலும் ஒரு சில பேர் தான் சாவாங்க, ஒரு சில பேர் தப்பிச்சு போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. சோ அந்த டயலாக்க கனெக்ட் பண்ற விதமா கிளைமாக்ஸ்ல ரத்னவேல் வந்து ஒரு 4, 5 நாய தான் வந்து சுட்டுருப்பாரு. அதுக்கப்புறம் அந்த நாய் வந்து ரத்தினவேல தாண்டி எங்கேயோ போற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த சீன்ல டயலாக்க சொல்லும்போது அப்ப தனித்தனி ஷாட்டா தாங்க வச்சிருப்பாங்க. ஆனா ரத்தினவேல் ஷாட்டா காமிக்கும்போது அதிவீரன் பேசுற அந்த டயலாக்க வந்து கண்ணாடி மூலமா காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி அதிவீரனை காமிக்கும்போது ரத்தினவேல பேச கண்ணாடி மூலமா காமிச்சிருப்பாங்க. ஒரே ஃப்ரேம்ல ஆப்போசிட்ல நின்னாலும் 2 பேருடைய ஃபேஸே ஒரே ஃப்ரேம்ல இருக்கும். தேவர் மகன் படத்துல நாசர் வந்து பெரிய மீசையா வச்சு எப்போதுமே நெத்தியில குங்குமம் பொட்டு வச்சிருப்பாரு. கூட நாயுமே இருக்கும். அதே மாதிரி இந்த படத்துல ரத்தினவேல் வந்து பெரிய மீசையா வச்சிருப்பாரு. அதே மாதிரி குங்குமம் பொட்டும் வச்சிருக்கிற மாதிரி காமிப்பாங்க. ரத்தினவேலும் நிறைய நாயும் வளர்ப்பாரு. இந்த 3 சின்ன பிள்ளைங்க வந்து இறந்து போகும்போது உண்மையிலேயே அடிச்சுதான் கொன்றுப்பாங்க. ஆனா நியூஸ் பேப்பர்ல வந்து கிணத்தோட செவர் வந்து இடிஞ்சு இந்த 3 பேரும் இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ்ல வந்திருக்கும். அதுக்கான ரெஃபரன்ஸா தான் இந்த கிணத்தை இடிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி இந்த ஒரு ஃப்ரேம்ல மாமன்னன் வந்து 3 பசங்க கிட்ட என்னால உங்களுக்கு ஒண்ணுமே பண்ண முடியல அப்படின்னு மன்னிப்பு கேட்கிற விதமா சமாதியில நிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த சீன்ல முதலமைச்சருடைய டேபிள்ல தந்தை பெரியாருடைய சிலை இருக்கும். அதே மாதிரி அவருடைய கெட்டப்புமே வந்து தந்தை பெரியார் மாதிரி தான் தாடியெல்லாம் நீளமா வச்சிருக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க. லீலா வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷன் வச்சிருப்பாங்க. அத வந்து ஆப்போசிட்ல இருக்கிற காலேஜ் மேனேஜ்மெண்ட் வந்து அடிச்சு நொறுக்கிடுவாங்க. ஏன் நொறுக்குறாங்க அப்படிங்கிறதுக்கான டீட்டெயிலா இந்த ஃப்ரேம்ல ஃப்ரீ எஜுகேஷன் கொடுப்பாங்க. அதே மாதிரி ஃபிளக்ஸ மாட்டும் போது ரைட் சைட்ல ரத்தினவேலுடைய அண்ணன் காலேஜ் ஃபிளக்ஸும் இருக்கும். அதே மாதிரி இந்த ஃபிளக்ஸ மாட்டும்போது ஒருத்தர் வந்து அவருடைய கொடிய மிதிச்சு தான் அந்த ஃபிளக்ஸ மாட்டுற மாதிரியே காமிச்சிருப்பாங்க. சோ இது மூலமா இவங்களுக்கு ஒரு பிரச்சனை வரப்போகுது அப்படிங்கிறத இந்த ஒரு சீன் மூலமாவே ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் இன்ஸ்டிடியூஷனே அடிச்சு நொறுக்குவாங்க. இந்த ஒரு சீன்ல அதிவீரனுடைய அம்மா வந்து மகனுக்கு கால் பண்ணும்போது முதலமைச்சருடைய போட்டோ தான் வால்பேப்பரா வச்சிருப்பாரு. சோ மாமன்னன் வந்து முதலமைச்சரை தான் பெருசா நினைக்கிறாரு அப்படிங்கிறத இந்த சீன் மூலமாவே கன்வே பண்ணியிருப்பாங்க.
அதுக்கப்புறம் தான் முதலமைச்சருடைய சீன்ஸ் எல்லாம் வரும். ரத்னவேலுடைய ஒய்ஃப் ஜோதின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க ரியல் லைஃப்ல ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட். ஆனா இந்த படத்துல ஒரு வார்த்தை கூட பேசியிருக்க மாட்டாங்க. மாமன்னன் படத்த ஒரு தடவையாவது நீங்க பார்த்திருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. இந்த படத்துல நடிச்ச எந்த கேரக்டர் உங்களுக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல மாமன்னன் படத்தோடைய ஹிடன் டீடைல்ஸ் வீடியோ பார்ட் 1 நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல லிங்க் இருக்குது. செக் பண்ணி பாருங்க. மாமன்னன் படத்துல இதெல்லாம் நான் நோட் பண்ண சின்ன சின்ன ஹிடன் டீடைல்ஸ். இந்த மாதிரி படத்தோடைய ஹிடன் டீடைல்ஸ் நீங்க இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க.